இதுவரைக்கும் தன்னோட வாழ்க்கையில தோல்வியை சந்திக்காத ஒரு கும்கி யானை தான் கலீம். இந்த கலீம் யானைய கும்கி யானைகளுக்கெல்லாம் தலைவன் சொல்றாங்க. கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார வனப்பகுதிகள் காட்டு யானை உள்ளிட்ட வனவிலங்குகளோட புகலிடமா இருக்கு. இந்த பகுதிகளில் நூற்றுக்கணக்கான யானைகளும் இருக்கு. அதுல வனப்பகுதியிலிருந்து உணவு மற்றும் தண்ணீர் தேடி காட்டு யானைகள் மலையடிவார கிராம பகுதிகளுக்குள்ள இரவு நேரங்களில் நுழையிறது வழக்கம். இதனாலேயே அந்த கிராமங்கள்ல பயிர் சேதமும் உயிர் சேதமும் ஏற்படுது. இப்படி தொடர்ச்சியா கிராம பகுதிக்குள்ள புகுந்து சேதங்களை ஏற்படுத்துற காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள்ள விரட்டுறதுக்கும் இல்லன்னா அதிகமா துன்புறுத்துற யானைகளை அங்கிருந்து பிடிச்சுக்கிட்டு போய் வேற பகுதியில விடுறதுக்கும் இந்த கும்கி யானைகள் தான் பயன்படுத்தப்படுது. இந்த கும்கி யானைகள் எல்லாமே முதுமலை மற்றும் ஆனைமலை புலிகள் காப்பகத்துல தான் பராமரிக்கப்பட்டு வருது. முதுமலை யானைகள் முகாம்ல 28 யானைகளும், கோழிக்கமுத்தி யானைகள் முகாம்ல 26 யானைகளும் இருந்தாலும் கும்கி யானைன்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வரது கலீம் தான். உண்மை சொல்ல போனா காட்டு யானைகளை விரட்டுறதுலயும் பிடிக்கிறதுலயும் தேர்ச்சி பெற்ற இந்த யானையோட ஆஜான பகவான தோற்றமோ நீண்ட தந்தமோ காட்டு யானைகளையே பயப்பட வைக்கும். இதனால மட்டும்தான் கலீம்னு சொல்லப்படுற கும்கி யானை தமிழ்நாடு மட்டும் இல்லாம கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு எல்லா மாநிலங்களுக்கும் போய்